குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிளானிங் ஷெட்யூல் ஃபார் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி அகல்யான்றவங்க வந்து பிளானிங் ஷெட்யூல் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. தேங்க்யூ மேடம். அண்ட் ஸோ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து காலையில் சில ஸ்கூல்ஸ் எல்லாம் 6 மணிக்கு கிளம்புறாங்க. பசங்க ஸ்கூல் பஸ்ஸில் போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டான ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு 6 o'clock, அது எல்கேஜியாக இருக்கட்டும், யூகேஜியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இல்லை 12th இருக்கட்டும், என்ன கிளாஸ் படிக்கிறவங்களா இருந்தாலும் டைம் ஷெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்குது. மார்னிங் 6, ஈவினிங் வரக்குள்ளே ஒரு 5 o'clock அந்த மாதிரி கூட ஆகுது. சரிங்களா? அண்ட் இன்னொரு டிஃபிகல்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, போத் த பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்ட் ஹேண்டில் பை கேர்டேக்கர்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் எப்படி நான் ஹேண்டில் பண்ணோம்? பிகாஸ் ஸோ மெனி பேரண்ட்ஸ் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னா, அவங்க பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. காலையில் வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் என்னென்ன வேணுங்கிறத எல்லாம் பார்த்து செய்யணும், திருப்பி ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸில் என்னென்ன இருக்கோ அந்த ஷெட்யூலை முடிக்கணும், திருப்பி வீட்டுக்கு வந்து நைட்டுக்கு என்ன ஷெட்யூல் இருக்கோ, அடுத்த நாளைக்கு என்ன ஷெட்யூல் இருக்குது, அப்படிங்கிற ஸோ மச் ஆஃப் திங்ஸ் தே ஆர் டூயிங். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு என்னென்னா அப்பாடான்னு ஆகிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து அங்கே ரொம்ப பீக்கில் இருக்குது எல்லாருக்குமே. இப்போ இந்த பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு குவெரியாக கேட்டிருக்காங்க. நல்ல கொஷின் மேடம். எப்படி பிளான் பண்ணணும், எப்படி ஷெட்யூல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம ஸ்கூல்லேருந்து வந்த பிள்ளைங்களை ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு டியூஷனுக்கு அனுப்புறது, இல்லை உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறது, அப்படிங்கிறத நான் ரெகுலராக எல்லா குழந்தைங்களுக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஏதான ஒரு ஸ்பெஷல் கிளாஸ், அப்படி இல்லைன்னாலும் ஏதான ஒரு லைக் டான்ஸோ மியூசிக் அப்படின்னு ஏதான ஒன்று அனுப்பி விட்டுறாங்க. ஸோ டைட் ஷெட்யூலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த நம்மளுடைய பாடி மெக்கானிசம் வந்து நமக்கு அது நல்ல ஹைக்கில் ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய query. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு இருக்குங்க. ஆனால் நம்ம எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதுதான் நம்மளால் சாப்பிட முடியும். நம்ம போதுன்னு சொல்கிறதே அந்த ஒரு விஷயம்தான், இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி நம்ம பாடிக்கு எவ்வளோ ஒரு லெவல் ஆஃப் இது இருக்கோ, அடாப்டபிலிட்டி இருக்கோ, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பாடி அக்கம்ஸ்டம் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும். சில பேருக்கு அவங்களோட இம்யூனிட்டி இருக்கும், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் நல்லாயிருக்கும், அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. அவங்கள மாதிரியே இப்போ நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஸோ நம்மளுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ எப்படி ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு நீங்கள் ஷெட்யூல் பண்ணுற விதமே, அவங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு 1/2 hour ஆச்சும் நீங்கள் ரெஸ்ட் டைம் கொடுக்கணும். 1/2 hour to 1 hour லீஷராக விட்டுருங்க. தே கேன் டூ வாட் எவர் தே வாண்ட். லைக் தே வாண்ட் டு பிளேவா, விளையாடட்டும், இல்லை அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, ரிலாக்ஸ் பண்ணி சும்மா தூங்கணும்னு நினச்சா கூட சரி விட்டுருங்க. இல்லை சும்மா உட்காந்துருக்கணும்னு நினச்சா கூட விட்டுருங்க. சும்மா படுத்துட்டு அவங்க பாட்டு ஏதானு பிக்சர்ஸ் பார்த்துட்டு என்ன வேணால் அவங்களுக்கு பிடிச்சமான ஆக்டிவிட்டியை அந்த 1 hour சாலிடாக ஒரு வந்தவுடனே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அந்த 1 hour அவங்கள கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு சொன்னால், அந்த 1 hourக்கு அப்புறம் யூ டெல் தம் 1 hour ஆயிடுச்சுப்பா, நீ பிடிச்சதை செஞ்சுட்ட, நவ் யூ ஸ்டார்ட் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் இப்போ வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணுங்க. டெய்லி எல்லாத்தையும் படிக்க முடியுமான்னு பார்த்தா ஒர்க் லோட் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாளைக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கான அந்த ஒரு 1/2 hour வந்து அந்த சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் 1/2 hour வந்து அவங்கள சும்மா ஹைலைட் பண்ணி எழுதி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு அது ரீகலெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ அந்த 1/2 hourக்குள்ளேயே அவங்கள அதை முடிக்க வைக்க முடியுதா, இல்லை 1 hour கூட எடுத்துக்கோங்க. அக்கார்டிங் டு தி லெவல் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இட் டிஃபர்ஸ். சரி, சில பேருக்கு 1 hourல முடிஞ்சிடும், சில பேருக்கு 2 hours முடியும். ஸோ ஹவ் இட் இஸ், அந்த 2 hours சாலிடாக நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த 2 hours முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு டின்னர் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்கள். ஒரு 15 minutes ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம். தென் ஆஸ்க் தெம் டு டூ தி ஹோம்ஒர்க். அவங்களே செல்ஃபாக உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண சொல்லுங்கள்.
உங்கள் ஹெல்ப் அவங்களுக்கு தேவைன்னா கூட உட்காந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ண வைங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்க இன்னைக்கு மார்னிங் செஷன்லேருந்து என்ன படித்தாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு கோத்ரூ பண்ண வைங்க. ஹார்ட்லி ஈச் சப்ஜெக்ட் ஒரு 5 சப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லை 4 சப்ஜெக்டாக இருக்கட்டும், அந்த ஹோம்ஒர்க் முடித்து அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் படித்ததுக்கப்புறம் அன்னைய நாளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்றத ஒரு 1/2 hour அப்படி ரீகலெக்ட் பண்ணிட்டா போருங்க. எவ்ரிடே உங்களுக்கு அந்த ஷெட்யூல் பேர்டனாக இருக்காது. ஸோ அந்த நாளைக்கு மேக்ஸில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் என்ன, தமிழில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சும்மா அதை மக் பண்ணியோ இல்லை அதை வந்து புரட்டி பார்த்து அன்னைக்கே எல்லாத்தையும் படிச்சணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. சும்மா ஒரு ரீகலெக்ட், ரிவைஸ், அவ்வளோதான். ஸோ எவ்ரிடே இதை ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக அந்த இது முடிஞ்சிடும். இப்போ சில பேருக்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணிக்கோங்க. இப்போ டெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த ரிவிஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் டைமுக்கு அதுக்காக கொடுக்கலாம். அப்படியும் ப்ராஜெக்ட் இருந்தால் கூட இந்த ரிவிஷனை நெக்ஸ்ட் டே வச்சுட்டு நீங்கள் அதுக்கான ப்ராஜெக்ட் டைம் நீங்கள் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஷெட்யூல். ஸோ டுகெதராக போடும்போது அப்போ அந்த பிள்ளைங்க டெய்லி படிச்சுட்டாங்க, அந்தந்த சப்ஜெக்ட் அவங்களால ரீகலெக்ட் பண்ண டெய்லி ரீகலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஞாபகம் வந்துடும். அந்த டெஸ்ட்டுன்னு வரும்போதோ இல்லை எக்ஸாம்னு வரும்போதோ அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்ரி வீக் ஆஃப் சாட்டர்டே ப்ராபப்ளி சாட்டர்டே சண்டே லீவோ அப்படி எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரைடே ஈவினிங்கில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு அந்த உங்களுக்கு தெரியும் இந்த டேர்ம் எக்ஸாமுக்கு இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த வீக்குக்கான ஷெட்யூல், அந்த வீக் ஃபுல்லாக என்ன பார்த்துருக்காங்களோ அந்த வீக்குக்கான ஷெட்யூலுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு அதை வந்து ரீகலெக்ட் பண்ணி அவங்கள படிக்க வச்சுருங்க. அவங்களுக்கு அதுக்கான அப்ரிசியேஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், டேக் தெம் சம்வேர், ஒரு 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 என்டர்டெய்னிங் பிளேசஸ்க்கு அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போங்க. ஸோ இது வந்து யாருக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப அழகாக அவங்களுக்கு வந்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கும். அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லணும், இப்படி பண்ணிட்டா இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுங்கள். ஏன் மம்மி எனக்கு தான் டெஸ்ட் இல்லையே, இதை ஏன் நீங்கள் படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு உங்களை கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள். இல்லைப்பா எல்லாத்தையும் மொத்தமாக படித்தா கஷ்டம், அப்பப்போ இருக்கிறத அன்னன்னைக்கு பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு டே எல்லாமே கஷ்டம்தாங்க. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு ஒரு 1 வீக் இது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டா நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைங்க பண்ணிவிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.